ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சாப்டர் 2 ரியல் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 2.2 டெசிமல் எக்ஸ்பேன்ஷனில் இருக்கிறத எப்படி நம்ம வந்து ரேஷ்னல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டெசிமல் எக்ஸ்பேன்ஷனோட பீரியட் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ பீரியட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பேன்ஷனுங்கிறது நமக்கு இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறது தான் பீரியட். சரியா? ஸோ இந்த கொஷனில் பாருங்கள், டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. ஸோ அப்போது பீரியட் வந்து 2. சரியா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த கிவன் வேல்யூவை அப்படியே நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.24 பார். அதர்வைஸ் நம்ம எப்படி எழுதிக்கலாம், அதை 0.2424 அப்படி போயிட்டே இருக்கா. ஸோ அதனே அந்த பாருக்கான மீனிங்கு. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பீரியட் என்னன்னு பார்த்தோம்ல. ஸோ பீரியட் வந்து 2 இருந்துச்சுன்னா 100ஆல் மல்டிப்ளை. ஸோ நம்ம வந்து ஈக்குவேஷன் 1 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ என்ன வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே 100x இருக்கும் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு 0.2424 இன்டூ 100ன்னு ஆகுமா. ஸோ அப்போ நம்ம 100 மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் இங்கே வரும். கரெக்டாக? ஸோ அப்போ இங்கே வந்து 24.2424. ஸோ இப்படி கிடைக்கிது. ஓகேவா? இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ 100x இஸ் ஈக்குவல் டு 24.2424 அப்படி போயிட்டே இருக்குது. மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.2424 எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.2424 அப்படியே போயிட்டே இருக்குது. சரியா? ஸோ இப்போ இதை எப்படி சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 100x மைனஸ் எக்ஸ் பண்ணும்போது 99x கிடைக்குது. இந்த இடத்துல இந்த ரிப்பீட்டிங் பார்ட் வந்து கேன்சல் ஆகிடுது. பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நம்மளோட அல்டிமேட் எய்மாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24/99 அப்படிங்கிறது நமக்கு P/Q ஃபார்மில் கிடச்சிருதா. ஸோ நம்ம வந்து ரேஷ்னல் நம்பரை கன்வெர்ட் பண்ணிட்டோம்.